தமிழ்ல தான் அதிகமா நாட்டம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் படிச்சு முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போறாப்புல. எங்க முத வேலைக்கு போறாருன்னா சுதேசமித்திரன். சரியா? ஃபர்ஸ்ட் எங்க போயிருந்தாருன்னா எட்டயபுரத்துக்கு போயிருப்பாப்புல. எட்டயபுரத்துல அந்த இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அரசர் இருக்காருல மகாராஜா, அவருக்கு உதவியா இருப்பாப்புல. என்னன்னா அன்னன்னைக்கு பேப்பர் படிக்கிறது, அவருக்கு ஏதாச்சும் லெட்டர் எழுதணும்னா லெட்டர் எழுதணும், அந்த மாதிரிதான் இருந்தார். அவருக்கும் அந்த அரசருக்கும் ஒரு சின்ன மன உரிவு ஏற்பட்டதுனால அந்த அரசர் இவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாப்புல. அப்பதான் முத எங்க வராப்புலன்னா சுதேசமித்திரன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில உதவி ஆசிரியரா சேர்றாப்புல. சரியா? சுதேசமித்திரன்ல வந்து உதவி ஆசிரியரா சேர்ந்து சுதந்திரத்துக்காக நிறைய கட்டுரைகள் எழுதுறாப்புல. ஆனா அந்த கட்டுரை எப்படி எழுதுறோம்னா ரொம்ப போர்ஸா எழுதாம மிதவாதமா எழுதுறோம். மிதவாதம்னா என்ன? தீவிரவாதம், மிதவாதம் அப்படின்னா என்ன? தீவிரவாதம்னா நம்ம ஒருத்தர் இப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாப்புல, எனக்கு சுதந்திரம் வேணும், எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ராணுவ வீரர்கள் எல்லாம் வச்சு போராடினாரு. அதுக்கு பேர் என்ன? தீவிரவாதம். காந்தி என்ன பண்ணாப்புல? விடுதலைக்காக அகிம்சையா பண்ணாப்புல. அதுக்கு பேர் என்ன? மிதவாதம். அப்ப நமக்கு என்ன ஒரு தேவை வேணுமோ அதை போராடி சண்டை மூலமா பெறதுக்கு பேரு தீவிரவாதம். அத அகிம்சை வழியில பேசுறது மிதவாதம். அப்ப இந்த பத்திரிகை என்ன? மிதவாதம். மிதவாதத்துல இருந்துட்டு தீவிரவாதமா எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்ப என்ன பண்றாரு? அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு அடுத்து என்ன எந்த கம்பெனில சேர்றாருன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில சேர்றாப்புல. பத்திரிகையில சேர்ந்து தன்னோட கருத்தை ரொம்ப சுதந்திரமா நல்லா அக்ரெசிவா சொல்றாப்புல. சரியா? ரொம்ப போராட்ட குணமா எழுதுறாப்புல. அப்பதான் இவருக்கு யாரோட பழக்கம் ஏற்படுதுன்னா கப்பலோட்டிய தமிழன் யாரு? வெரி குட். யாரு? அவர் மூலமா பழக்கம் ஏற்பட்டு அவரை பத்தின நிறைய விஷயங்களை இவர் சொல்றாரு. அவர் எத்தனை கப்பல் வாங்கினார்? சொந்தமா 2 கப்பல் வாங்குறாங்க. அந்த 2 கப்பல் வாங்கினத மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலப்படுத்துறது யாரு? இவர் யாரு? நம்ம பாரதியார். அதை பத்தி நிறைய சொல்லி எல்லாம் பண்றாப்புல. அப்ப என்ன ஆயிருதுன்னா வஉசியை வந்து என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்? 40 வருஷம், எத்தனை வருஷம்? 40 வருஷம் சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. அவர் அடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்? அவர் இயங்கிக்கிட்டு இருந்த கப்பல் என்ன ஆகும்? இயங்க முடியாதுல்ல. அப்ப என்ன சொல்றாருன்னா அவர் வச்சிருந்த கப்பலோட பேர், அந்த கம்பெனியோட பேர் என்ன? சுதேசி. அது வந்து பாரதியார் வச்சிருந்த பத்திரிகையோட பேரு இந்தியா. இவர் வச்சிருந்த வஉசி சிதம்பரம் வச்சிருந்தாருல கம்பெனி, கப்பல் கம்பெனி, அதோட பேரு சுதேசி. அப்ப சுதேசிங்கிற கப்பல் வந்து அந்த ஸ்பான்சர்லாம் இல்லாம மூழ்கிற நிலைமைக்கு போயிருச்சு. அப்ப என்ன சொல்றாரு? இந்த கப்பல் மட்டும், இந்த கம்பெனி மட்டும் மூழ்கிருச்சுன்னா நம்மளை வந்து தென்னிந்தியர்களை ஆங்கிலேயர்கள் சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து சுதேசிங்கிற கப்பலை வந்து கம்பெனியை வந்து இயங்க வைக்கணும் அப்படின்னு அந்த பத்திரிகையில எழுதுறாப்புல. எழுதுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கிலேயருக்கு பிடிக்காதுல்ல. அப்ப இவரை அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. யார் அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க? பாரதியார். அப்ப பாரதியார் எங்க போறாருன்னா குடும்பத்தோட பாண்டிச்சேரிக்கு வந்துடுறாரு. பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு ஆங்கிலேயரால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாப்பா சொன்னது கரெக்ட். ஏன்னா பாண்டிச்சேரி அப்ப யார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்க நம்மள பிரிட்டிஷுங்கிற ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கவர்மெண்ட் வேற இல்ல. அதனால இங்க வந்துட்டாப்புல. இங்க வந்துட்டுமே இந்தியாங்கிற அந்த பத்திரிகை மூலமா இவருக்காக அந்த பத்திரிகையை இங்க மாத்துறாங்க. இங்க இருந்து எல்லாம் எழுதுறாப்புல. எழுதும் போது என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர் திருப்பி வந்து இவர் கடைக்கலம் கொடுத்துருப்பாங்கல்ல, அவரை மிரட்டுறாங்க. மிரட்டினோன்னா இவர் திரும்பி வேற எங்கேயாவது தஞ்சம் அடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்க? திருப்பி என்ன பண்றாங்க? சரி கொஞ்ச நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. சரி நம்ம திரும்ப நம்ம இந்தியாவுக்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு? ஒரு அந்த நாட்டு நம்ம இங்க இந்தியாவில இருந்த கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் இப்ப வந்து எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிட்டேன், நான் திருப்பி இந்தியாவுக்கு வந்து அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீங்க எனக்கு இந்த இதை கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறாப்புல. சரின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவர் பர்மிஷன் கொடுத்தது இருந்தோன்னே என்ன பண்ணிட்டாரு இவரு? இங்க திருப்பி எங்க வர்றாப்புல? இந்தியா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்காக இருக்காப்புல. அப்ப என்ன நடந்துச்சு? முதலாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா வேற நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆள் வரக்கூடாது. அப்ப இவர் கரெக்டா 1918 உலகப் போர் முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாப்புல? சரி வரலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட கடலூர் தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க? அவரை அரெஸ்ட் பண்றாங்க. என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்றாருன்னா உலகப் போர் நடந்துகிட்டு இருந்தா வேற நாட்டுல இருந்து வரக்கூடாதா? அப்ப பாண்டிச்சேரி வேற நாடு கணக்கு தானே. அதை யார் ஆட்சி பண்றா? பாண்டிச்சேரி ஆட்சி பண்றது யாரு? பிரெஞ்சுக்காரர்கள். அப்ப அதை காரணம் காட்டி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இவர் ஜெயில இருக்காரு. திருப்பி இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. இன்னொரு லெட்டர் எழுதினோன்னா இவர் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி இங்க வந்து திரும்பவும் விடுதலைக்காக நிறைய மக்களை எல்லாம் கூட்டி பேசுறாப்புல, நிறைய கவிதைகள் எழுதுறாப்புல. அப்பதான் என்ன ஆகுது? வஉசி சிதம்பரம்னாரு ஜெயில இது என்ன பண்றாரு? செக் இழுத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு.
அதனால ரொம்ப கவலைப்பட்டு என்ன பட்டு தண்ணீர் விட்டு வளர்த்தோம் சர்வதேசா பொன்மா பாப்பா தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா கண்ணீர் விட்டு இப்பயிரை காத்தோம் அப்படின்னு கட்டுரை எழுதுறாப்புல. இதை எழுதணும்னு என்னாச்சு, எல்லாரும் அந்த சுதந்திர வேட்கையில இருக்காங்க. அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, பாரதியாருக்கு என்ன ஆயிடுச்சு, பாரதியார் அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு யானை வளர்ப்பாங்க. அந்த யானைக்கு அன்னைக்கு மதம் பிடிச்சிருக்கு. அது தெரியாம என்ன பண்ணிட்டாப்புல, இவர் கொண்டு போய் பழத்தை கொடுத்துட்டாப்புல. பழத்தை கொடுத்தோன்னு என்ன பண்ணிருச்சு, யானை மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும், தள்ளி விட்டுருமா, அப்படியே அவரை தள்ளி விட்டுருச்சு. தள்ளி விட்டுன்னு என்ன வச்சு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காப்புல. சரியா, உடம்பு சரியில்லாம இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்லயே அப்படி படுத்த படுக்கையா இருந்து அவர் இறந்து போயிட்டாப்புல. அவர் எப்ப இறந்தாப்புல, செப்டம்பர் 12 1912 1921 இறந்துட்டாரு. எத்தனை வயசுல இறந்தாரு, 38 வயசுலதான் இறந்திருக்காப்புல. 38 வயசுல இறந்து ஏன் அவரை பத்தி நம்ம இன்னைக்கு வரையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்னன்னா இப்பயும் பெண்களுக்கு கல்வி சரியா கிடைக்குதா, கிடைக்கல. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், பெண்களுக்கு கல்வியே கிடைக்காது. அப்படியே அவர் என்ன பண்ணாரு, பெண்கள் கல்வியை பத்தி அதிகமா சொன்னாப்புல. மக்கள் கல்வி படிக்கணும்னு அதிகமா தன்னோட பத்திரிகை மூலமாவும் தன்னோட பாட்டு மூலமாவும் சொன்னாப்புல. 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜாதி இருந்திருக்கும், எவ்வளவு ஜாதி பிரச்சனை இருக்கும். அப்பயே என்ன சொன்னாரு, ஜாதி மதம் இல்ல அப்படின்னு சொன்னாப்புல. இப்படி தன்னோட நல்ல நல்ல கருத்தை கவிதை மூலமா சொன்னது காரணத்தினாலதான் இன்னைக்கு நம்ம அவர் யாரா சொல்லிட்டு இருக்கோம், மகாகவி பாரதியாரா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரியா, இப்ப புரிஞ்சிருச்சா. இனிமே கேட்டா சொல்லுவீங்களா மாட்டீங்களா, அவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு தெரியுதா.